இந்து புராணங்களின்படி பாம்புகள் எப்படி பிறந்தன தெரியுமா? மரீசியின் மகனும் பிரம்மாவின் பேரனுமான ரிஷிகாசிபர் பிரஜாபதி தட்சனின் 13 மகள்களை மணந்தார். அவர்களில் கத்ரு மற்றும் வினதை என்ற 2 சகோதரர்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை. எனவே அவ்விரு சகோதரிகளும் தனது கணவராகிய காசிபரை நோக்கி தவம் செய்தார்கள். இவ்விருவரின் தவத்தை கண்டு மனமிறங்கிய காசிபர் அவர்கள் முன் தோன்றி வினதையை அழைத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவள் மிகுந்த பலசாலிகளான யாராலும் வெற்றி கொள்ள முடியாத 2 மகன்களை கேட்டாள். இளையவளான கத்ரு தனக்கு பலசாலிகளான 104 புத்திரர்கள் வேண்டும் என்று கேட்டாள். அப்படியே ஆகட்டும் என்று இருவருக்கும் வரமளித்தார் காசிபர். பின்பு அவ்விருவரையும் வைத்து ஒரு பிரம்மாண்ட யாகம் ஒன்றை நடத்தினார். அதன் விளைவாக அபியுணவு கிடைத்தது. அந்த உணவை வினதையும் கத்ருவும் உண்டார்கள். அதன் காரணத்தால் வினதைக்கு 2 முட்டையும் கத்ருவுக்கு 105 முட்டையும் கிடைத்தது. இருவரும் அம்முட்டைகளை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வந்தனர். 500 ஆண்டுகள் கழிந்த பிறகு கத்ரு பாதுகாத்து வந்த 105 முட்டைகளிலிருந்து பாம்பு கூட்டங்கள் பிறந்தன. ஆதிசேஷன், வாசுகி என 104 புத்திரர்களும் சலர்காரை என்ற ஒரு புத்திரியும் பிறந்தாள். இந்து புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து பயங்கரமான பாம்புகளும் கத்ரு மற்றும் காசிபரிடமிருந்து பிறந்தவை.